இறைவனுக்கு நன்றி. ஆயிரத்தி 1972 ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து 7 படங்கள் வெளிவந்தன. அவற்றில் முதலில் வெளியான படம் சங்கே முழங்கு. எம்ஜிஆர், லட்சுமி, அசோகன், வி.எஸ். ராகவன், வி.கே. ராமசாமி, சோ, டி.எஸ். பகுபதி, டி.கே.எஸ். சந்திரன், ஜி. சகுந்தலா, கல்லப்பாட் நடராஜன் மற்றும் பலர் நடித்திருந்தனர். இதில் முக்கியமாக ஒரு கிளப் டான்ஸ் காட்சியில் டான்ஸ் ஆடினார் ஹிந்தி கவர்ச்சி கன்னி ஹெலன். திலகம் எம்ஜிஆர் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். குடும்ப கதைகளுக்கு பேர் போன கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். திரைப்படத்தை இயக்கியவர் எம்ஜிஆரின் ஆஸ்தான இயக்குனர் பா. நீலகண்டன். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் கவியரசு கண்ணதாசன் இதில் எழுதிய பாடல்கள் 6. 6மே அற்புதம். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு என்ற பாடல் ஒன்று. 2 கண்கள் பேசும் மொழிகள், எழுத்துக்கள் இல்லை என்று எஸ்.பி.பி. பாடியிருந்தார். நான் சொல்லித்தர என்ன என்ற ஒரு பாடல் எல்.ஆர். ஈஸ்வரி, அதுதான் ஹெலன் நடனமாடிய பாடல். 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி டி.எம்.எஸ். பாடியிருந்தார். தமிழில் அது ஒரு புதிய கலை என்று ஒரு பாடல். சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார். இந்த பாடலுக்கு தான் ஹெலன் கவர்ச்சி நடனம் ஆடினார். அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குடிப்பது போல நடித்து அந்த பாடலுக்கு ஒரு நேயர் விருப்பத்தை ஏற்படுத்தியிருப்பார். பிரிவு பி. ராமமூர்த்தி. படத்தின் நீளம் 156 நிமிடங்கள். சங்கே முழங்கு படத்தில் புரட்சி தலைவர் 3 கெட்டப்களில் வருவார். 3 விதமான தோற்றங்களில் வந்திருப்பார். வி.எஸ். ராகவனின் வளர்ப்பு மகன், தெளிந்த அறிவும் அழகும் கொண்ட இளைஞனாக முருகனாக வருவார். தந்தையை கொன்றுவிட்டார் என்ற பழியில் இருந்து தப்பித்துக் கொள்ள முகம்மது என்ற இஸ்லாமியர் கெட்டப்பில் 4 பேருக்கு நன்றி என்ற அந்த பாடல் காட்சியில் தோன்றுவார். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க லட்சுமியின் முறை மாப்பிள்ளை கிர்பால் சிங் என்ற பெயரில் ஒரு சீக்கியர் வேடத்தில் தோன்றி போலீஸ் அதிகாரியாக குற்றவாளிகளை கண்டுபிடித்து சிறைக்கு அனுப்புவார். நீதிமன்றத்தில் வாதம் செய்வார். லட்சுமி லதாவென்ற வேடத்தில் கதையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருப்பார். குடும்ப வக்கீலாக வி.கே. ராமசாமியும் அவரது மனைவியாக ஜி. சகுந்தலாவும், வைர வியாபாரியாக வி.எஸ். ராகவனும், அவருடைய அந்த கம்பெனியின் மேனேஜராக அசோகனும் நடித்திருந்தனர். சங்கே முழங்கு படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம். வைர வியாபாரி தயாளன் சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு வருகிறார். காரில் வரும் அவரை கொள்ளையர்கள் கூட்டம் தடுத்து நகை பறிக்க பார்க்கும்போது போலீஸ் காப்பாற்றுகிறது. போலீஸுக்கு இந்த தகவல் கொடுத்தது இந்த அனாதை சிறுவர்கள் என்று சொல்ல அவர்களை தத்தெடுத்துக் கொள்கிறார் வைர வியாபாரி தயாளன். சிங்கப்பூரில் அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்க, இந்தியாவில் முருகன், ஜெயா என்ற எம்ஜிஆர், ஜெயா என்ற ஒரு பெண், இருவர்தான் என்னுடைய வளர்ப்பு மக்கள் என்று சொல்லி அவருடைய குடும்ப வக்கீலான வி.கே. ராமசாமியும் மேனேஜரான அசோகனிடமும் சொல்லி அவர்களை வளர்க்கின்றார். முருகன் கட்டிலம் காளையாக வளர்ந்து நிற்கிறார். அப்போது தயாளன் சாப்பிடும் சாப்பாட்டில் வைரத்தை நொறுக்கி குழம்பில் போட்டு அவரை முருகன் கொன்றுவிட்டதாக முருகன் மீது பழி போட்டு மேனேஜர் அவரை மாட்டி விடுகிறார். இந்த ஒரு பழிக்கும் இதை வக்கீலும் மேனேஜரும் சேர்ந்து இந்த செய்கின்ற தவறு கொள்ளை கூட்டமாக மாறிவிடுகிறார்கள். இவர்களிடமிருந்து முருகன் எப்படி தப்பித்து ஒரு முஸ்லிம் வேடத்தில் தப்பித்து வெளியே வருகிறார். முருகனின் காதலியான லதா அவரது வீட்டுக்கு அழைத்து செல்ல, அங்கே அவருடைய லதாவின் தந்தை, லட்சுமியின் தந்தை டி.கே. பகவதி, முருகன் தனது மருமகன் கிரிபால் சிங் என்று மாற்றி அவருக்கு ஒரு பட்டப்படிப்பு படிக்க வைத்து போலீஸ் அதிகாரியாக உயர்த்துகிறார். அவர் போலீஸ் அதிகாரியாக தயாளன் கொலைக்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து அவர்களை கூண்டில் ஏற்றுகின்றார். தயாளன் குடும்பத்தினர் நிம்மதியாக திரும்பினார்களா? முருகன், லட்சுமி
கல்யாணம் நடந்ததா என்பதே மீதி கதை. மிக அருமையாக ஒரு குடும்ப பாங்கான ஒரு கதையாக இந்த கதையை அமைத்திருந்தார் K.S. கோபாலகிருஷ்ணன். எம்ஜிஆரின் படங்களில் இந்த நன்றி உணர்வுக்கு பேர் போன படமாக தான் இது இருந்தது. ஒரு மனிதன் தன்னை வளர்த்தவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆர் உணர்த்தியிருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.